நல்லா பிடிச்சுக்கோ. நீ எதுக்குமா இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற? இப்ப பாத்தியா எப்படி ஆச்சுன்னு? ஆமாண்டா, கொஞ்சம் ரிஸ்க் தான் இது. இன்னைக்கு அவ்வளோ இப்ப எதுக்கடி அழுகுற? இல்லைங்க, எனக்கு என்னமோ இது சரியா படல. பாவம் அத்தை, என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன பிடிக்காது இல்லைங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல ஒய்ஃபா என்னால் இருக்கவே முடியல. இதெல்லாம் செட் ஆகுமானே எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியும் நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் என்னால் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் என்னால் அதை பண்ண முடியலங்க. ஏய் லூசி, இதெல்லாம் எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இனிமேல் என்கிட்ட அத்தை எப்படிங்க பேசுவாங்க? கீழே அம்மா உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவ்வளோ டேய் உட்கார்றா, கோவப்பட்டு அவளை எதுவும் திட்டிடாதடா. பின்ன என்னம்மா, டாக்டர் நீ சாப்பிட்டது சாப்பாடே கிடையாது, விஷத்துக்கு சமம்னு சொல்றாரு. இப்படி சமைச்சவளை திட்டாம வச்சு கொஞ்சம் சொல்றியா? அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிபி லெவல் எவ்வளவு லோ ஆச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? புரியல. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட ஏதோ உனக்கு இருக்குடா. போன வாரம் தோசை ஊத்தி தரேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? அத்தை, என்னம்மா இது? தோசை அத்தை, உங்களுக்காக. அவ குழந்தை மாதிரிடா. அம்மாக்கு அவ ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தா. நீ என்னைக்காவது வாங்கி கொடுத்துருக்கியா? நீ எப்படிமா ஐஸ்கிரீம்லாம்? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன் அம்மா நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதா? அப்படியே திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவகிட்ட ஏதோ கோவப்பட்டேன்னு தெரிஞ்சது நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரி, பிபி லெவல் செக் பண்ணியே, சுகர் லெவல் செக் பண்ணியா? நல்ல அத்தை, நல்ல மருமக. அப்போ அத்தைக்கு என் மேல கோவம் இல்லையாங்க? இல்ல. அப்போ அத்தைக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிக்கும். லூசு, சும்மா இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நீ எதுக்காக எங்களுக்காக மாறணும்? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே பண்ணு. ஆனா அந்த சமையல் மட்டும் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். மற்றபடிக்கெல்லாம் ஓகே தான். சரி ஓகே, இன்னைக்கு நைட் ஃபங்க்ஷன் போகணும் தெரியும்ல? அதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு போட்ட அதே புடவை கட்டிக்கோ. ஓகே, கீழே போறேன். சரி, உனக்கு புடவை கட்ட தெரியும். சின்னக்கா ஜிலேபி இஸ்தன புட்டாலே, உள்ள தள்ளுக்கா தொலாவி நெஞ்சல பட்டாலே, கண்ணுக்கா கண்ணால கவுத்து போட்டாலே, அடியே ஃபாரின் கண்ணம்மா எலவுக்கோகே சொல்லாம். வாடிய வயிற்றுலடி என் கூட வைக்கல, ஊரெல்லாம் சுத்தி காட்டவா?